Hello friends, welcome to Learners Forum. Last video la constant case section அதாவது prototype filter sectionனா என்னன்னு பார்த்தோம். இந்த வீடியோல இருந்து இந்த prototype filter sectionல ஒரு type filters வந்து நம்ம கம்ப்ளீட்டா டிசைன் பண்ணலாம். ஸோ இதில் நம்ம ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிறது வந்து லோ பாஸ் ஃபில்டர்ஸ். ஸோ இங்கே வந்துட்டு T and Pi செக்ஷனில் ப்ரோட்டோடைப் லோ பாஸ் ஃபில்டர் செக்ஷன்ஸை வந்து ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து இங்கே பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் T செக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சீரிஸ் ஆர்ம் இம்பிடன்ஸ் வந்து இந்த மாதிரி செக்ரிகேட் ஆகிருக்கு அண்ட் ஷண்ட் ஆர்மில் நமக்கு இங்கே ஒரு கெப்பாசிட்டன்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு T லோ பாஸ் ஃபில்டர் செக்ஷன். அண்ட் அதே மாதிரி பை டைப்பில் ப்ரோட்டோடைப் லோ பாஸ் ஃபில்டர் செக்ஷன் வந்து நமக்கு இந்த மாதிரி இருக்கும். இங்கே ஷண்ட் ஆர்ம் வந்து C/2 அப்படின்னு டிவைட் ஆகும் அண்ட் சீரீஸில் நமக்கு L அப்படின்னு இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டாக இதில் நம்ம கால்குலேட் பண்ணக்கூடிய பராமீட்டர் என்ன அப்படின்னா டிசைன் இம்பிடன்ஸ் R0. ஸோ இந்த டிசைன் இம்பிடன்ஸ்னால் என்ன, லோ பாஸ் ஃபில்டர் செக்ஷனுடைய கண்டிஷன் என்ன ரிலேஷன்ஷிப்பை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம். ஸோ அதுலேருந்து தான் இந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் நம்ம இப்போ எடுக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம கால்குலேட் பண்ணக்கூடிய இந்த டிசைன் இம்பிடன்ஸ் R0 வேல்யூவை கால்குலேட் பண்ணுறதுக்கு நமக்கு சீரிஸ் ஆர்ம் இம்பிடன்ஸ், ஷண்ட் ஆர்ம் இம்பிடன்ஸ் Z1 Z2 வேல்யூ என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். ஸோ இப்போ நம்ம கன்சிடர் பண்ணக்கூடிய T செக்ஷனில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டோட்டல் சீரிஸ் ஆர்ம் இம்பிடன்ஸ் உடைய வேல்யூ Z1 வந்து இட் இஸ் ஈக்குவல் டு jωL. அண்ட் அதே மாதிரி டோட்டல் ஷண்ட் ஆர்ம் இம்பிடன்ஸ் வந்து நமக்கு Z2 வேல்யூ விச் இஸ் ஈக்குவல் டு -j/ωc. ஸோ ரியாக்டன்ஸ் வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு Z1 Z2 இந்த மாதிரி வந்து கிடைக்கும். ஸோ R0 கால்குலேட் பண்ணுறதுக்கு நமக்கு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிருக்க வேண்டியது என்ன அப்படின்னா Z1 Z2 நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ Z1 into Z2 இஸ் ஈக்குவல் டு நமக்கு இங்கே என்ன வேல்யூ கிடைச்சிருக்கோ அதை சப்ஸ்டியூட் பண்ணலாம். jωL into -j divided by ωc. ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா j into j -1, ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ பாசிட்டிவ் ஆகும். ஒமேகா கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் என்ன இருக்குது, L/c அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த வேல்யூ நமக்கு ரியலாக இருக்குது, ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூவாக இருக்குது. ஸோ இதிலிருந்து இப்போ R0 எப்படி ரிலேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்ம எடுத்திருக்க இந்த ப்ரோட்டோடைப் லோ பாஸ் ஃபில்டர் செக்ஷனில் கிடைச்சிருக்க வேல்யூ நமக்கு கான்ஸ்டன்ட் கே செக்ஷனாக தான் கிடைச்சிருக்கு. ஏன்னா ரியல் அண்ட் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஸோ R0² இஸ் ஈக்குவல் டு Z1 Z2 அப்படிங்கிற கண்டிஷனை வந்து நமக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்குன்னு அர்த்தம். ஸோ இங்கே நமக்கு Z1 Z2 வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு, L/c அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ இதை எடுத்து R0² கூட ரிலேட் பண்ணோம் அப்படின்னா R0 இஸ் ஈக்குவல் டு √L/c அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதுதான் நம்ம கால்குலேட் பண்ண வேண்டிய டிசைன் இம்பிடன்ஸ் உடைய வேல்யூ. ஸோ லோ பாஸ் ஃபில்டர் ப்ரோட்டோடைப் டிசைன் இம்பிடன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா இட் இஸ் ஈக்குவல் டு √L/c. ஸோ இந்த ரிசல்டன்ட் வேல்யூ டைரெக்டாக தெரிஞ்சுக்கிறதுக்கு பதிலாக எதுலேருந்து நம்ம டிரைவ் பண்ணுறோம் அப்படிங்கிற கண்டிஷன் தெரிஞ்சது அப்படின்னா ஒவ்வொரு ஃபில்டருக்குமே வந்துட்டு இந்த மாதிரி டிரைவ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால தான் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். செகண்டாக நம்ம பார்க்கக்கூடியது வந்து ரியாக்டன்ஸ் கர்வ்ஸ் அண்ட் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. ஸோ ரியாக்டன்ஸ் கர்வ்ஸ் அண்ட் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சிக்கு நம்ம ஃபர்ஸ்ட்டு Z1 வேல்யூவை எடுத்துகிட்டு இதில் ரியாக்டன்ஸ் வேல்யூ என்ன அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணணும். அதாவது இந்த ωL தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ரியாக்டன்ஸ் வேல்யூ X1 அப்படின்னு சொல்லுவோம், விச் இஸ் ஈக்குவல் டு ωL. அதே மாதிரி Z2 நமக்கு -j/ωc அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ இதில் ஜேவை தவிர மிச்சம் என்ன வேல்யூ இருக்கோ அதுதான் நம்ம ரியாக்டன்ஸாக எடுத்துக்க போகிறோம். X2 which is equal to -1/ωc. ஸோ இதிலிருந்து X1/4 + X2 வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ X1 வேல்யூ ωL டிவைடட் பை 4 அண்ட் X2 வேல்யூ -1/ωc. இது நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இப்போ நம்ம வந்து கிராஃபை ட்ரா பண்ண போகிறோம். ஸோ அதனால தான் இந்த பர்டிகுலர் பராமீட்டரான X1/4 + X2 வந்து நம்ம இங்கே கால்குலேட் பண்ணுறோம். ஸோ ரியாக்டன்ஸ் கர்வ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஃப்ரீக்வன்சியை பொறுத்து ரியாக்டன்ஸ் எப்படி வேரி ஆகுது அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸில் நம்ம ஃப்ரீக்வன்சி ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி எடுத்திருக்கோம் அண்ட் ஒய் ஆக்சிஸில் பார்த்தீங்க அப்படின்னா ரியாக்டன்ஸ் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவாக எடுத்திருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு X1 வேல்யூ இஸ் ஈக்குவல் டு ωL பிளாட் பண்ணுவோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு கர்வ் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இங்கே நமக்கு என்ன தேவை, X1/4 தான் தேவை. ஸோ X1/4 எடுத்தோம் அப்படின்னா இந்த வேல்யூவை 4ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி ஒரு லைன் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் அதே மாதிரி X2 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா X2 வேல்யூ -1/ωc அப்படின்னு இருக்குது. ஸோ நெகட்டிவில் இருக்கிறதுனால நமக்கு கிராஃப் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கிடைக்கும்.
ஸோ இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா x1/4 + x2 நமக்கு x2ஓட வேல்யூ வந்து இந்த மாதிரி கிடைக்கும். ஏன்னா நமக்கு நெகட்டிவாக தான் இருக்குது, மைனஸ் இருக்கிறதுனால. ஸோ நெகட்டிவ் ஹாஃபில் தான் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த நெகட்டிவ் வேல்யூ அண்ட் பாசிட்டிவ் வேல்யூ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது தான் நமக்கு இந்த மாதிரி ஒரு கிராஃப் வந்து கிடைக்கும். ஸோ இந்த கிராஃப்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ்க்கு இப்படி மூவ் ஆகுது. ஸோ எந்த பாயிண்டில் நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ்க்கு மூவ் ஆகுது, அதாவது ரியல் பார்ட்லேருந்து இமேஜரிக்கு மூவ் ஆகுது அப்படிங்கிற கண்டிஷனில் தான் நமக்கு கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ்க்கு மூவ் ஆகிற இந்த இன்ஸ்டன்ட்டை தான் நம்ம கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி ஒமேகா சி அப்படின்னு சொல்லி எடுத்துக்குவோம். ஸோ இந்த ரியாக்டன்ஸ் கர்வில் வந்து நமக்கு பாசிட்டிவ் ஸ்லோப் தான் கிடைச்சிருக்கு. ஏன்னா நெகட்டிவ்ல இருந்து நமக்கு இங்கே பாசிட்டிவ்க்கு மூவ் ஆகுது. ஸோ ஒமேகா சி ஈக்குவல் டு ஒமேகா சி கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி கண்டிஷனில் நமக்கு x1/4 + x2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃப்ரீக்வன்சி ஆக்சிஸை கிராஸ் பண்ணுது. அதாவது இந்த கர்வ் வந்து இந்த ஆக்சிஸை இந்த பாயிண்டில் வந்து கட் பண்ணுது அப்படிங்கிறது தான் கான்செப்ட். ஸோ அந்த கண்டிஷனில் நம்ம கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி எவ்வளோ அப்படிங்கிறத கேல்குலேட் பண்ணணும். ஸோ x1ஓட வேல்யூ என்ன, ஒமேகா எல். அண்ட் இங்கே வந்து நம்ம ஒமேகா இஸ் ஈக்குவல் டு ஒமேகா சி அப்படிங்கிற கண்டிஷனில் எடுத்துக்க போகிறோம். ஏன்னா அப்போ தான் நம்மளால் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சியை வந்து கேல்குலேட் பண்ண முடியும். ஸோ ஒமேகா சி L/4 - 1/ஒமேகா சி இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைக்கும். இதில் இருந்து தான் நம்ம கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சியை இப்போ கேல்குலேட் பண்ண போகிறோம். ஸோ இதிலிருந்து ஒமேகா சி இன்ட்டு L/4 இஸ் ஈக்குவல் டு 1/ஒமேகா சி இன்ட்டு சி அப்படின்னு எழுதலாம். ஸோ இதில் கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா ஒமேகா சி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4/LC அப்படின்னு கிடைக்கும். நமக்கு தேவையானது ஜஸ்ட் ஒமேகா சி தான். ஸோ ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா என்ன கிடைக்கும், 2/√LC அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் நம்மளுடைய கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி ஒமேகா சி. இதிலிருந்து நம்மளுடைய இது வந்து ஆங்குலர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. நமக்கு எஃப்சி டேர்ம்ஸில் வேணும் அப்படின்னா ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 2πf அப்படிங்கிற வேல்யூவை ரீப்ளேஸ் பண்ணலாம். ஸோ ஒமேகா சிக்கு பதிலாக எஃப்சியோட வேல்யூ நம்ம கேல்குலேட் பண்ணும்போது என்ன கிடைக்கும்னா 1/π × √LC அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சிக்கான ரிலேஷன். So cutoff frequency of low pass filter is omega c is equal to 2/√LC or FC termல பொறுத்து 1/π × √LC அப்படின்னு நமக்கு கிடைக்கும். Third parameter, variation of ZOT and ZOπ with frequency. அதாவது T and π செக்ஷனில் இருக்க கேரக்டரிஸ்டிக் இம்பிடன்ஸ் ஃப்ரீக்வன்சியை பொறுத்து எப்படி வேரி ஆகுது அப்படிங்கிறத வந்து நம்ம கேல்குலேட் பண்ண போகிறோம். ஸோ ஜென்ரலாக ஒரு T செக்ஷனில் கேரக்டரிஸ்டிக் இம்பிடன்ஸ் நம்ம கேல்குலேட் பண்ணும்போது Z0 is equal to R0 into square root of 1 minus omega square LC/4 அப்படின்னு நமக்கு ரிசல்டன்ட் வேல்யூ கிடைக்கும். ஸோ இது எப்படி கிடைக்கும் அப்படின்னா ஜென்ரலாக டி செக்ஷனில் இருக்கிற கேரக்டரிஸ்டிக் இம்பிடன்ஸ் வேல்யூவை நம்ம கன்சிடர் பண்ணிக்க போகிறோம், which is equal to square root of Z1²/4 plus Z1 Z2. ஸோ இதில் Z1 and Z2க்கு பதிலாக நம்ம வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் L²/4 plus L/C அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இதில் L/C ரெண்டுத்துலேயுமே காமனாக இருக்கும். அதை நம்ம வெளியில் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் LC/4 அப்படின்னு கிடைக்கும். இதில் இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் L/C அப்படிங்கிறது வந்து இட் ரெப்ரசன்ட்ஸ் டிசைன் இம்பிடன்ஸ் R0. ஸோ இந்த ஈக்குவேஷனை தான் நம்ம இங்கே ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே நமக்கு Z2OTக்கான வேல்யூ வந்து கிடைச்சிருச்சு. இதில் ஒமேகா சி ஸ்கொயரோடைய வேல்யூ நமக்கு என்ன இப்போ நம்ம சால்வ் பண்ணும்போது கிடைச்சது அப்படின்னா 4/LC அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இங்கே நமக்கு என்ன இருக்குது, LC/4 அப்படின்னு இருக்குது. ஸோ 4/LC ஒமேகா சி ஸ்கொயர் அப்படின்னா LC/4 என்ன, 1/ஒமேகா சி ஸ்கொயர். ஸோ அதை எடுத்து இங்கே ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா ZOT is equal to R0 into square root of 1 minus omega square divided by omega c square அப்படின்னு கிடைக்கும். ஸோ in terms of Fல கூட நம்மளால் ரெப்ரசன்ட் பண்ண முடியும். ஸோ நமக்கு என்ன கிடைக்கும்னா R0 into square root of 1 minus F/FC the whole square அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து T செக்ஷனுக்கான கேரக்டரிஸ்டிக் இம்பிடன்ஸ் வேல்யூ. இப்போது Z0π and Z0Tக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்னா Z0π is equal to Z1 Z2 divided by ZOT. ஸோ ZOT வேல்யூவை நம்ம இங்கே கேல்குலேட் பண்ணியாச்சு. அதை சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா Z1 Z2ஓட வேல்யூ R0 ஸ்கொயர் டிவைடட் பை இங்கே நமக்கு R0 into square root of 1 minus F divided by FC the whole square அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ இதுவுமே கேன்சல் ஆச்சுன்னா ரிமைனிங் வேல்யூ என்ன கிடைக்கும், R0 divided by square root of 1 minus
f divided by fc the whole square அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதுதான் ZO பைக்கான வேல்யூ. ஸோ இதில் ஃப்ரீக்வென்சி இன்க்ரீஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா, அதாவது நமக்கு கட் ஆஃப் ஃப்ரீக்வென்சி இங்கே இருக்குது. ஃப்ரீக்வென்சி வந்து 0லேருந்து இந்த கட் ஆஃப் ஃப்ரீக்வென்சி வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும்போது ZOT ஃபர்ஸ்ட் நம்ம கன்சிடர் பண்ணிட்டோம் அப்படின்னா R0 அப்படிங்கிற வேல்யூவில் இருந்து நமக்கு 0க்கு போகுது. அதாவது ZOT வேல்யூ டிக்ரீஸ் ஆகுது. ஆனால் பை செக்ஷனுக்கு கன்சிடர் பண்ணியிருக்க கேரக்டரிஸ்டிக் இம்பிடன்ஸ் என்ன ஆகுது அப்படின்னா R0லேருந்து இன்ஃபினிட்டிக்கு மூவ் ஆகுது. ஸோ T செக்ஷனில் கேரக்டரிஸ்டிக் இம்பிடன்ஸ் ரெடியூஸ் ஆகுது ஃப்ரம் R0 to 0. ஆனால் பை செக்ஷனில் கேரக்டரிஸ்டிக் இம்பிடன்ஸ் R0லேருந்து இன்ஃபினிட்டிக்கு வந்து ரைஸ் ஆகுது. ஸோ இதுதான் வேரியேஷன் ஆஃப் ZOT and ZOpi with respect to frequency. Fourth type, variation of attenuation constant alpha with frequency. So first நம்ம design impedance பார்த்தோம், reactance curves பார்த்தோம், and அதுக்கப்புறமா characteristic impedance with frequency variation பார்த்தோம். இப்போ next attenuation constant alpha with frequency பார்க்கலாம். So Z1 Z2 பொறுத்து propagation constant நம்ம எப்படி represent பண்ணியிருந்தோம் அப்படின்னா sin h gamma by 2 is equal to square root of Z1 by 4 Z2 அப்படின்னு எழுதியிருந்தோம். ஸோ இதில் லோ பாஸ் ஃபில்டரில் Z1 வேல்யூ நம்ம என்ன எடுத்திருந்தோம், j omega L and Z2 value minus j by omega c. ஸோ இந்த Z1 Z2 வேல்யூஸை எடுத்து இப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், sin h of gamma by 2 is equal to square root of Z1 value j omega L divided by 4 into Z2 value minus j divided by omega c. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் எல்சி டிவைடட் பை 4 அப்படின்னு கிடைக்கும். ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் -1 j ஒமேகா ஸ்கொயருக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் ஒமேகா இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எல்சி டிவைடட் பை 2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ லோ பாஸ் ஃபில்டருக்கு பார்த்தீங்கன்னா ஒமேகா சி வேல்யூ கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி 2 டிவைடட் பை ரூட் ஆஃப் எல்சி அப்படின்னு நமக்கு கிடைச்சிருந்தது. ஸோ இதிலிருந்து 1 பை ஒமேகா சி இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எல்சி பை 2 அப்படின்னு நம்ம எழுதலாம். நமக்கு ஈக்குவேஷனில் என்ன கிடைச்சிருந்தது, சைன் ஹெச் ஆஃப் காமா பை 2 இஸ் ஈக்குவல் டு ஜே ஒமேகா ஸ்கொயர் ரூட் ஆஃப் எல்சி பை 2 அப்படின்னு கிடைச்சிருந்தது. ஸோ இந்த டேர்முக்கு பதிலாக நம்ம என்ன ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னா ஒமேகா சி 1 பை ஒமேகா சி ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா ஜே இன்ட்டு ஒமேகா டிவைடட் பை ஒமேகா சி அப்படின்னு கிடைக்கும். ஸோ அகெயின் ஒமேகாவுக்கு பதிலாக 2 பை எஃப் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஜே இன்ட்டு எஃப் பை எஃப்சி அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ ரைட் ஹாஃப் ஆஃப் த ஈக்குவேஷனை நம்ம சிம்பிளிஃபை பண்ணியாச்சு. ஆனால் இந்த லெஃப்ட் ஹாஃபில் இருக்கிற வேல்யூவை சிம்பிளிஃபை பண்ணலை. ஏன்னா நம்ம அட்டெனுவேஷன் கான்ஸ்டன்ட்டை தான் ஃப்ரீக்வன்சியை பொறுத்து எப்படி வேரி ஆகுது அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணணும். அட்டெனுவேஷனுக்கான டேர்ம் என்ன, காமா இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா ப்ளஸ் ஜே பீட்டா. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட்டு இந்த எல்ஹெச்எஸ் டேர்மை வந்து சிம்பிளிஃபை பண்ணணும். அதுக்கு காமாவுக்கு பதிலாக ஆல்ஃபா ப்ளஸ் ஜே பீட்டா அப்படின்னு இங்கே ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அதை செக்ரிகேட் பண்ணி இந்த டேர்ம் கூட நம்ம ஈக்குவேட் பண்ண போகிறோம். ஸோ இதில் சைன் ஹெச் ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஃபார்முலா சைன் ஏ காஸ் பி ப்ளஸ் காஸ் ஏ சைன் பி அப்படின்னு இருக்கும். இட் இஸ் ஈக்குவல் டு ஜே இன்ட்டு எஃப் டிவைடட் பை எஃப்சி. ஸோ இதுக்கு முன்னாடியே நம்ம இந்த ரிடக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்துருக்கோம். சைன் ஹெச் ஆஃப் தீட்டா சைன் ஹெச் ஆஃப் ஜே தீட்டா வேல்யூலாம் என்ன அப்படின்னு. ஸோ அதை இங்கே ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த டேர்ம் நமக்கு காஸ் பீட்டா பை 2 ரெடியூஸ் ஆகும். அண்ட் அதே மாதிரி நமக்கு இங்கே ப்ளஸ் ஜே காஸ் ஹெச் ஆல்ஃபா பை 2 சைன் பீட்டா பை 2 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். விச் இஸ் ஈக்குவல் டு ஜே இன்ட்டு எஃப் டிவைடட் பை எஃப்சி. ஸோ ஜென்ரலாக பாஸ் பேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா நோ அட்டெனுவேஷன் தான் இருக்கும். அதாவது ஆல்ஃபா வேல்யூ நமக்கு 0வாக இருக்கும். ஸோ ஆல்ஃபா வேல்யூ 0 எப்போ இருக்கும் அப்படின்னா பாஸ் பேண்டில் இருக்குன்றது தெரிஞ்சிருச்சு. அந்த கண்டிஷனில் காஸ் பீட்டா பை 2 வேல்யூ நமக்கு காஸ் பை பை 2க்கு ஈக்குவலண்ட்டாக கிடைக்கும். ஏன்னா பீட்டா வேல்யூ நமக்கு பையாக இருக்கும். ஸோ இந்த கண்டிஷனில் சைன் பீட்டா பை 2 இஸ் ஈக்குவல் டு சைன் பை பை 2 விச் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு கிடைக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பாஸ் பேண்டில் டெஃபினட்டாக ஆல்ஃபா வேல்யூ 0வாக தான் இருக்குது. அப்போ வேறு எந்த கால்குலேட் பண்ண முடியும் அப்படின்றத செக் பண்ணணும். ஸோ ஸ்டாப் பேண்டில் தான் நம்ம ஆல்ஃபா வேல்யூவை கால்குலேட் பண்ண போகிறோம். எங்கன்னா பீட்டா இஸ் ஈக்குவல் டு பை அப்படிங்கிற வேல்யூவை வச்சு. ஸோ அட்டெனுவேஷன் கான்ஸ்டன்ட் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஜே காஸ் ஹெச் ஆஃப் ஆல்ஃபா பை 2 இஸ் ஈக்குவல் டு ஜே எஃப் டிவைடட் பை எஃப்சி அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதிலிருந்து ஆல்ஃபா வேல்யூவை மட்டும் எடுத்தோம் அப்படின்னா இட் இஸ் ஈக்குவல் டு 2 காஸ் ஹெச் இன்வர்ஸ் ஆஃப் எஃப் டிவைடட் பை எஃப்சி. ஸோ இதுதான் அட்டெனுவேஷன் கான்ஸ்டன்ட்டுக்குரிய ஈக்குவேஷன். ஸோ ஸ்டாப் பேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆகும்போது, அதாவது கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சியை விட அதிகமாக இன்க்ரீஸ் ஆகும்போது இந்த அட்டெனுவேஷனும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனுடைய கிராஃப் தான் வந்து இங்கே கொடுத்துருக்கு. இதுதான் வேரியேஷன் ஆஃப் எஃப் வித் ரெஸ்பெக்ட் டு அட்டெனுவேஷன் கான்ஸ்டன்ட் ஆல்ஃபா.
நெக்ஸ்ட் இந்த ஸ்டாப் பேண்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பீட்டா இஸ் ஈக்குவல் டு பை அப்படின்னு கிடச்சிருச்சு. இப்போ நம்ம பீட்டாவை கேல்குலேட் பண்ணணும் எப்போ அப்படின்னா பாஸ் பேண்ட் கண்டிஷனில். ஏன்னா அங்கே தான் நமக்கு ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைக்கும். அதாவது பாஸ் பேண்டில் நம்ம பீட்டாவை கேல்குலேட் பண்ணிக்க போகிறோம் அண்ட் ஸ்டாப் பேண்டில் நம்ம ஆல்ஃபாவை கேல்குலேட் பண்ணிக்க போகிறோம். ஏன்னா ஒன்றுத்துக்கு மாற்றி ஒன்றுல பார்த்தீங்க அப்படின்னா வேல்யூ வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ இந்த கண்டிஷனில் sin h of alpha by 2 is equal to sin h of 0. ஏன்னா ஆல்ஃபா வந்து நமக்கு 0வாக இருக்கும், which is equal to 0 கிடைக்கும். ஸோ cos h of alpha by 2ல alpha 0 சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 1 கிடைக்கும். இந்த கண்டிஷனில் ஃபேஸ் கான்ஸ்டன்ட் வேல்யூ நமக்கு j sin beta by 2. இந்த ரெண்டு வேல்யூஸையும் எடுத்து நம்மளுடைய ஜென்ரல் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணதுக்கு அப்புறமா இட் இஸ் ஈக்குவல் டு j இன்டூ f டிவைடட் பை fc அப்படின்னு கிடைக்கும். இதிலிருந்து நமக்கு தேவையான ஃபேஸ் கான்ஸ்டன்ட்டை மட்டும் கேல்குலேட் பண்ணிக்கலாம், which is equal to 2 sin inverse of f divided by fc. ஸோ இதை கிராஃபிக்கலாக நம்ம பிளாட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி வரைக்கும் நமக்கு ஃப்ரீக்வன்சி, அதாவது ஃப்ரீக்வன்சி 0லேருந்து கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும்போது நமக்கு பீட்டா வேல்யூமே வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா கான்ஸ்டன்ட் வேல்யூவில் வந்து மெயின்டைன் ஆகுது. ஸோ இதுதான் வேரியேஷன் ஆஃப் அட்டென்யூவேஷன் கான்ஸ்டன்ட் அண்ட் ஃபேஸ் கான்ஸ்டன்ட் வித் ரெஸ்பெக்ட் டு ஃப்ரீக்வன்சி. ஃபைனலாக நம்ம டிசைன் ஈக்குவேஷன்ஸை வந்து இப்போ சால்வ் பண்ணலாம். ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப பேசிக். ஒரு ஃபில்டரை வந்து நம்ம டிசைன் பண்ணுறதுக்கு R0 is equal to square root of L by C அப்படின்னு கிடச்சிருச்சு. அண்ட் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சியும் நம்ம கேல்குலேட் பண்ணிட்டோம், which is equal to 1 divided by pi into root of LC. ஆனால் இதில் L வேல்யூ என்ன, C வேல்யூ என்ன அப்படிங்கிறது கொஸ்டின் மார்க்காக இருக்கும். ஏன்னா இது தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் ஒரு ஃபில்டரை வந்து டிசைன் பண்ண முடியும். ஸோ இதை கேல்குலேட் பண்ணுறது தான் வந்து இந்த டிசைன் ஈக்குவேஷன்ஸ். ஸோ இதை கேல்குலேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த R0 and FC இது ரெண்டுத்தையும் வந்து நம்ம டிவைட் பண்ணணும். ஸோ R0 divided by FC is equal to square root of L by C divided by 1 by pi into root of LC. ஸோ இதில் நமக்கு C term வந்து கேன்சல் ஆகி ரிமைனிங் L divided by 1 by pi அப்படின்னு கிடைக்கும், which is nothing but L into pi. ஸோ L is equal to R0 divided by pi into FC அப்படின்னு கிடைக்கும். ஏன்னா நம்ம கேல்குலேட் பண்ண வேண்டியது இந்த L parameter தான், மீதி எல்லாமே நமக்கு known values. ஸோ டிசைன் ஈக்குவேஷனில் இண்டக்டர்னோட வேல்யூ எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா R0 divided by pi into FCக்கு ஈக்குவலண்ட்டாக நமக்கு கிடைக்கும். இப்போ நெக்ஸ்ட் நம்ம Cயை கேல்குலேட் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த R0 and FC இந்த ரெண்டு வேல்யூஸையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணும்போது R0 into FC is equal to square root of L by C into 1 by pi into root of L into C. ஸோ root L கேன்சல் ஆகிடும், ரிமைனிங் என்ன இருக்கும் 1 by pi into root C into root C அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ நம்ம கேல்குலேட் பண்ண வேண்டியதே இந்த C வேல்யூ தான். ஸோ C is equal to 1 by pi FC into R0 அப்படின்னு கிடைக்கும். ஸோ டிசைன் ஈக்குவேஷன்ஸ் வேல்யூ Lயும் கேல்குலேட் பண்ணியாச்சு, Cயும் கேல்குலேட் பண்ணியாச்சு. இதை பொறுத்து தான் நம்ம வந்து ஒரு லோ பாஸ் ஃபில்டர் ப்ரோட்டோடைப்பில் வந்து டிசைன் பண்ணுவோம். ஸோ மிச்ச ஃபில்டர்ஸான ஹை பாஸ் ஃபில்டர், பேண்ட் பாஸ், பேண்ட் ஸ்டாப் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இதே ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி தான் நம்ம வந்து டிசைன் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி பார்த்த இந்த பர்டிகுலர் கான்செப்டை பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சால்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் டைப் ஆஃப் ஃபில்டரை நம்ம டிரைவ் பண்ணலாம்.